ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 26 ஏப்ரல் 2026. பகவானுடைய மகா வாக்கியம். இன்னைக்கு பாபா நமக்கு 2 குணத்தினுடைய பேலன்ஸ் வேணுங்கிறார். இது நாள் வரைக்கும் பணிவுத்தன்மை மற்றும் இனிமைத்தன்மை கேட்டோம். ஆனால் இன்னைக்கு வேறு 2 விஷயங்களுடைய சமநிலை வேணும்னு சொல்லி கொடுக்குறாரு. कोई भी चीज़ को गरम कर नरम किया जाता है, फिर मोल्ड किया जाता है. இப்போ ஒரு தங்கம் இருக்குன்னா அது எப்படி அழகான ஒரு செயினாகவோ வளையலாகவோ மாறுது? அது எவ்வளோ ஹார்டாக இருக்குது. அப்போ அந்த வளையலில் அந்த மோல்டில் அந்த தங்கம் அப்படி போகணும் இல்லையா? அப்போ அது ஒரு லிக்விட் பதத்தில் தான் இருக்கணும். ஒரு நீர் போன்ற ஒரு பதத்தில் இருந்தால் தான் அந்த மோல்டுக்குள்ளே அப்படி ரவுண்டாக அழகாக அந்த தங்கம் போச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் இருக்கும்போது அந்த ஷேப்பில் அது வெளியில் வரும். ஆக ஒரு பொருளை நாம் சூடுபடுத்தி வெப்பம் வைத்து அதுக்கப்புறம் அதை உருக்கி அதை மோல்டு பண்ணுறோம். ஸோ அங்கே வெப்பமும் தேவை, உருக்கிறதுக்கு மோல்ட் ஆகும்போது ஒரு குளிர்ச்சியும் தேவைப்படுது. यहाँ भी गरमाई है शक्ति रूप और नरमाई है நிர்வாணத்தா அர்த்தம் ஸ்னேக ரூப். இங்கே நமக்கு சொல்கிறார், ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் சக்தி இருந்தால் தான் நீங்கள் கரம் வெப்பத்தில் உருகலாம், ஆத்மாவோட அசுத்தம் வெளியேறுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன வேணுமா? குளிர்ச்சி ஆகணும். அப்போ தான் அது மோல்டாகி அந்த ஷேப்புக்கு வரும். ஸோ குளிர்ச்சி ஆவது என்பது என்ன? பணிவுத்தன்மை, ஸ்னேக ரூபம். ஆக சக்தி ரூபம் ஸ்னேக ரூபம். சக்தி ரூபம் ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கறதுக்கு, ஸ்னேக ரூபம் இனிமைத்தன்மை. जिसमें हर आत्मा प्रति स्नेह होगा वही नम्रचित रह सकता है. ஆக யாருக்கு ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அன்பு இருக்குமோ அவர்கள் பணிவாக இருக்கிறார்கள். स्नेह रूप. स्नेह नहीं है तो न रहम दिल बन सकेंगे न नम्रचित. வெரி பேசிக் குவாலிட்டியே ஸ்னேக, அன்பு. அன்பே இல்லைன்னா எப்படி உங்களால் இன்னொருத்தர் மேலே இரக்கமோ கருணையோ காட்ட முடியும்? எப்படி நீங்கள் வளைஞ்சு கொடுக்க போக முடியும்? எப்படி உங்களால் பணிவாக இருக்க முடியும்? அது முடியாது இல்லையா? शक्ति रूप में है मालिकपन और नम्रता में है सेवा का गुण. ஆக இந்த 2 குவாலிட்டி வேணுங்கிற. சக்தி ரூபம் ஸ்னேக ரூபம். சக்தி ரூபம்னா நான் மாலிக், நான் ஆத்மா எஜமான், பவர்ஃபுல்லாக இருக்கேன். ஸ்னேக ரூபம்னா மற்றவர்களோடு நான் எப்படி இருக்கேன், இது எனக்கு நான் பவர்ஃபுல்லாக இருக்கிறேன். மற்றவர்களோடு நான் எப்படி இருக்கணும்? ஸ்னேக ரூபத்தில் பணிவாக இருக்கணும். ஸோ என்னையும் நான் நல்லா வச்சுக்கிட்டு சம்பந்தம் தொடர்புலையும் நான் இதை கொண்டு வந்துடுறேன். तो जब यह नरमाई और गरमाई दोनों रहेंगे तब हर बात में मोल्ड हो सकेंगे. எனவே எப்பொழுது உங்களிடம் இந்த ஒரு வெப்பம் மற்றும் குளிர்ச்சியின் சமநிலை இருக்கிறதோ அப்பொழுது உங்களால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வளர்ந்து கொடுக்க முடியும். ஏன்னா வளையிறதுக்கே ஒரு சக்தி தேவைப்படுது, ஆனால் அதை குளிர வைப்பதற்கு பணிவுத்தன்மை தேவைப்படுது. அதுதான் பாபா சொல்றார், சக்தி ரூபம் ஸ்னேக ரூபம். ஸோ இன்னைக்கு வேற 2 விஷயத்தினுடைய கவனத்தை கொடுக்குறாரு. நீங்கள் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருங்க, மற்றவங்க கிட்ட ஸ்னேக ஸ்வரூபமாக இருங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பாபாவுக்கு நம்ம இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுக்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.